அண்ணனெல்லாம் நடை நடந்து ஆச்சாரமான கைவீசி என் தாய் எப்படி இருக்கின்றாள்? எப்படியும் வீரப்பையும் நல்ல நெரிசடையும் வீரப்பையும் நல்ல நெரிசடையும் இருந்ததும் நல்ல நடைமுறையும் வீரப்பையும் நல்ல என்பாய் திரிசூலங்கை பிடித்து வேப்பந்தலையை பிடித்து பிச்சிப்ப வாடக்காரி பிசகாமை வரந்தருவாள். ஆமா, சொல்லி வரந்தருவாள் குளமல்ல கிருஷ்ணமாரி மஞ்சள் முகத்தழகி மாறாத வடிவழகி பிச்சிப்ப வாடக்காரி பிசகாமல் அக்கினி வெட்டி எழுந்து வாராளே. அக்கினி வெற்றி எழுந்து வருகின்றாள். சரி, அப்படி எழுந்து வந்து மனதிலே என்ன நினைக்கின்றாள்? என்னமா நினைத்தாள்? ஆதிபராசக்தி சரி என் தாய் அக்கினி வெற்றி எழுந்து வந்த போது நினைத்தாள். எப்படியம்மா? ஆஹா, நாமல் அக்கினியிலே அவதாரம் செய்திருக்கின்றோம். ஆஹா, எங்கும் வியாபித்திருந்தாலும் அக்கினியிலிருந்து எழுந்து வந்த தாய் மனதிலே நினைச்சா, கையிலிருந்து நாம் வந்து இந்த அக்கினியிலிருந்து அவதாரம் பண்ணியிருக்கோம். சரி, உலகத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும், காப்பதற்காக அவதாரம் செய்திருக்கிறோம். ஆமா, அதனாலே என் தாய் கிருஷ்ணமாரி அம்பிகை மனதிலே என்ன நினைக்கின்றாள்? என்ன ஆதியும் அந்தமும் அற்பெரும் ஜோதி கருணை வடிவாக இருப்பவன் சிவபெருமான். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து சரி எத்தனை அசுரர்கள், எத்தனை அரக்கர்கள், எத்தனை தெய்வார்கள் சிவ பார்வதியாக கையிலையில் வீற்றிருக்கின்ற சுவாமியை நினைந்து எத்தனை பேர்கள் தவம் ஏற்றிருக்கிறார்கள். நாம் உலகத்திலே ஆதிபரா சக்தி என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆதிசக்தி, அவளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை இல்லை. உலகத்தையே ஆள்பவள் என் தாய் மனதிலே நினைக்கின்றாள். என் தாய் கிருஷ்ணமாரி இருக்காளே, ஒவ்வொருத்தையும் படைச்சவன். சரி, அவன் அவதாரம் எடுக்கணும்னு தான் இந்த அக்னியில பிறக்கணும்னு சொல்லி இந்த அக்னியில பிறந்திருக்கா. அவளாலதான் இந்த உலகமே உருவாச்சு. அவளாலதான் இந்த சிவபெருமான் பெருமாள் எல்லாரும் அவ கருணையாலதான் எல்லாம் நடக்குது. ஆமையா, அப்படிப்பட்டவ சரி அக்னியில பிறந்திருக்கா. பிறந்தவனே என்ன நினைக்கா? என்ன நினைக்கா? நம்ம சக்திய பெருக்கணும். பொதுவா ஒரு ஆள் சக்திய பெருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மந்திரம் ஜெபிக்கணும். மந்திரம் ஜெபிச்சாதான் அவங்களோட மனசுல இருந்து மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையாக மந்திரம் ஜெபிக்க வேண்டும்.
பக்தி ஒரு இடத்துல இருந்தாலே மனசு சாந்தமாயிரும். ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். தெய்வங்கள் பார்த்துக்கிடும், நம்ம குறைகளை எல்லாம் தெய்வம் நீக்கி தரும். எல்லாமே தெய்வம் தான். அந்த தாய் கிருஷ்ணமாரி இசக்கியம்மா இருக்கா, நாகாத்தம்மா இருக்கா, சுடல ஐயா இருக்காரு. இஷ்ட தேவதையாக நம்ம குல தெய்வமாக வழிபடுகின்ற நம்ம தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வரும். எப்பொழுதும் நமக்கு காவலா இருக்கும். நம்பிக்கையோடு கோவிலுக்கு போய் வணங்கி வந்தாலே போதும். தெய்வம் எப்பொழுதும் நம்ம துணையோடு நமக்கு துணையா இருக்கும். அதனாலே மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும் என்று அக்கினி வளர்த்து ஆகுதிகள் செய்ய வேண்டும் என்று என் தாய் கிருஷ்ணமாரி அம்பிகை மனதிலே என்ன நினைக்கின்றாள் தெரியுமா? அண்ணன் நல்ல நடை நடந்து ஆச்சாரமாய் கை வீசி, ஆச்சாரமாய் கை வீசி, அண்ணன் நல்ல நடைக்காரி பொய்யாக மாறாடி, அண்ணன் நல்ல நடைக்காரி பொய்யாக மாறாடி, மாறி தெரியும் உலகமதி அளந்தவளாம், மாறி தெரியும் உலகமதி அளந்தவளாம், நல்ல முகத்தழகி பாராத வடிவழகி, முகத்தழகி பாராத வடிவழகி, பாராளே தாயாரும் வடிவழகி சின்னம்மாரி, பாராளே தாயாரும் வடிவழகி சின்னம்மாரி. ஆதிபரா சத்யாகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி, நாயகி எங்கும் வியாபித்திருப்பவள், ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதி கருணை வடிவாக இருப்பவள் என் தாய் பகவான். ஆதி பரா சக்தியாகப்பட்டவள் கிருஷ்ணமாரி மனதிலே நினைக்கிறாள். கையிலை நாதனை வேண்டி தவம் இயற்ற வேண்டும் என்று மனதிலே தான் நினைத்து என்ன நினைக்கின்றாள்? என்னமா நினைத்தாள்? அக்கினி வளர்த்து ஆகுதிகள் செய்கின்றாள். சரி, தெய்வத்துக்கு கொடுக்கணும்னா அக்கினியின் வாயிலாகத்தான் கொடுக்கணும். ஆமா, சண்டிகா கோமம் அம்பாளுடைய ஆலயத்துல சண்டிகா கோமம் பண்றோம். முதல்ல கணபதிக்கு ஹோமம் பண்றோம். சுமங்கலி பூஜை எல்லாமே அம்பாளுடைய ஆலயத்துல பண்றோம். தேவிக்கு கொடுக்கணும்னா, இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அக்கினியின் வாயிலாகத்தான் கொடுக்க வேண்டும். தாய் நினைக்கின்றாள், அக்கினி வளர்த்து ஆகுதிகள் தானும் செய்து தவம் இயற்ற வேண்டும் என்று. கிருஷ்ணமாரி அம்பிகை 1008 அடி நீளம் 504 அடி அகலத்திலே வேள்விச்சாலை அமைத்தார். அப்படி வேள்விச்சாலை தான் அமைத்து அதிலே 20 அடி வச்சிர கம்பத்தை நாட்டுகிறார். சரி, வச்சிர கம்பத்துக்கு மேல மாம்பலகை போட்டார். மாம்பலகையின் மேலே தலைவாழை இளவிரித்தாள். தலைவாழையின் மேலே செந்நெல்லை பரப்பி வைத்தாள். செந்நெல்லின் மேலே செப்புக்குடம் வைத்தாள். செப்புக்குடத்தின் மேலே செவ்விழனி தேங்காய் வைத்தாள். செவ்விழனி தேங்காய் மேலே செம்மாங்கனி ஒன்று வைத்தாள். மாங்கனியின் மேலே எலுமிச்சங்கனியை வைத்தாள். எலுமிச்சங்கனியின் மேலே செவ்வரளி பூவை போட்டாள். செவ்வரளி பூவின் மேலே மரப்பாக்க வைத்தாள். மரப்பாக்கின் மேலே மணி மிளக வைத்தாள். மணி மிளகின் மேலே தங்க ஊசியை நாட்டியல்லோ. தங்க ஊசியை நாட்டி அதற்கு மேல் ஒற்றைக்கால் ஒன்றி தவம் இயற்றினாள். சரி, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பிள்ளையார் நினைக்காம எதுவும் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா, ஒரு பால் காய்ச்சணுமா, சரி, முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு கணபதி ஹோமம் வளர்த்த பிறகுதான் ஆமா நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்சுவோம். ஆமா, அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்கணுமா, முதல்ல ஒரு கணபதி ஹோமம். ஆமா, அப்படி இல்லையா ஒரு பிள்ளையார் போட்டோ வச்சு அவருக்கு தேவையான அவல், பொறி, கடலை, அச்சு வெல்லம், தேங்காய், பழம், அவருக்கு கொஞ்சம் நெய்வேத்தியம் வச்சு. நம்ம வெளிப்பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கணபதிக்கு பூஜை போட்டு தானே ஆரம்பிச்சோம். ஆமா, தேங்காய், பழம் எல்லாம் அவருக்கு உண்டானதெல்லாம் வச்சு கற்பூரம் ஏற்றி விளக்கு வச்சு அவரை வணங்கிட்டுதான் நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, சரி, எந்த காரியத்துக்கு போகும்போதும் சரி, ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும்போது கணபதி ஐயா காரியம் சக்சஸ் ஆகணும், நிறைவேற்றணும், நீங்க தான் துணைன்னு அவரை நினைச்சிட்டு போனாலே போதும்.
அவருக்கு முதல்ல பூஜை போட்டுட்டு தான் அடுத்த தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜை போடுவாங்க. ஏன்னா முதல் யக்ஞை யாருக்கு முதல் பூஜைன்னா கணபதி. ஆமா, முதல் யக்ஞையே எத்தனையோ தெய்வார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அம்மா யாருக்கு கொடுக்க சொன்னா? முதல் யக்ஞை விநாயக பெருமானுக்கு தான் கொடுக்க சொன்னா. அதனாலதான் விநாயக பெருமானுக்கு முதல் பூஜை. கணபதியை நினைத்து, கலைமகள் சரஸ்வதியை நினைத்து, கல்விக்கு அதிபதி அவர், கலை அரசி, கலைமகள், அவளுக்கு பூஜை. அதனால முதல்ல கணபதிக்கு பூஜை போட்டுடுத்தா மற்ற தெய்வார்களுக்கெல்லாம் பூஜை. ஆமாம்மா, அதான் இந்த காரியங்கள் நிவர்த்தி ஆகும், காரியம் ஜெயமாகும். தொண்டி கணபதி மூல பொருள் விக்னேஸ்வர பெருமானை நினைக்கலன்னா எந்த காரியமும் சித்தியாகாது. கைத்தலம் இறைகனி அப்பமோட அவல்பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புற்றியில் உரைபவர் கற்பக மெனவினை கடிதேகம் அருணகிரிநாத பெருமான். முத்தமிழ் அடைவினை முற்படை கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வானே. மகாபாரதத்தை எழுதியவன் விநாயகன். தனது தந்தத்தை உடைத்தெடுத்து மேருகிரியிலே எழுதுகிறார். வியாச பகவான் பாரத கதையை சொல்ல சொல்ல விநாயக பெருமான் மகாபாரத கதையை எழுதியவர். முதன்மையாக இருக்கின்ற கடவுள் பிள்ளையார் கணபதி. அதனாலதான் விநாயக பெருமானுக்கு பூஜை போட்டார்கள். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கர்மம் அதல, கணபதி என்றிட கவலை நீங்குமே. போராணி தந்தை உமையாள் திருமகனை போராணி கற்பகத்தை பேணினார். வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி வரும், சித்தி வரும். சுழி போட்டு செயலதுவும் தொடர்ந்து இல்லையா? சுழி போட்டு செயலதுவும் தொடர்ந்து அதன் துணையாலே சுடங்கோடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுடங்கோடும் தொடர்ந்து இல்லையா? சுழி போட்டு செயலதுவும் தொடர்ந்து அழியாத பெருஞ்செல்வம் அவனே, பிள்ளையானந்த கோப்பனின் மகனே, பிள்ளையானந்த கோப்பனின் மகனே, பிள்ளையா சுழி போட்டு செயல்கிறோம் தொடர்ந்து. வேலனவள் திகைத்தான், புறமல்லியவள் கைவிழிக்க துடித்தான். வழிகிருந்தி வேலனவள் திகைத்தான், புறமல்லியவள் கைவிழிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறைகணத்திலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறைகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடர்ந்து கேட்டதெல்லாம் கொடுத்தவரும் பிள்ளை, அவன் கேட்டு கொள்ள மாட்டவில்லை. கேட்டதெல்லாம் கொடுத்தவரும் பிள்ளை, அவன் கேட்டு கொள்ள மாட்டவில்லை. ஆட்டம் என்று தோட்டம் என்று அழைக்கும், அவன் நாட்டம் என்று எவ்வாறு நடக்கும், அவன் நாட்டம் என்று எவ்வாறு நடக்கும். பிள்ளையா சுழி போட்டு செயல்
செய்யறதும் தொடர்ந்து நம்பிக்கை நம்பும் வேதனையை தடுக்கும் அஞ்சேலின் பொதுவாண்மை கொடுக்கும் அவன் சென்று வர அருள்மணிகள் ஒழிக்கும் அவன் சென்று வர அருள்மணிகள் ஒழிக்கும் பிள்ளையா துளி தோன்றி செயலோ தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா துளி தோன்றி செயலோ தொடர்ந்து பிள்ளையா துளி தோன்றி செயலோ தொடர்ந்து பிள்ளையா துளி தோன்றி செயலோ தொடர்ந்து